ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்காக போயிருந்தேன். அங்கே நம்ம ஜெய் கேட்டரிங் சர்வீஸ் தான் ஃபுல் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங் வெல்கம் பண்ணுறதுலேருந்து உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பண்ணிட்டு இருந்தாங்க. வெல்கம் ஜூஸ் என்ன வச்சுருந்தாங்க, இப்போலாம் வாட்டர்மெலன் ஜூஸும் அப்புறம் காஃபியை வச்சு வெல்கம் பண்ணியிருந்தாங்க. வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து எந்த ஃப்ளேவரில் ஆட் பண்ணாமல் வெறும் ஃப்ரூட்டை மட்டும் ஜூஸாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. உங்கள் வீட்லேயே ஒரு வெட்டிங் நடக்க போகுது, நல்ல கேட்டரிங் சர்வீஸ் பார்த்துருக்கீங்கன்னா ஜெய் கேட்டரிங் சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருந்தேன். அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டு ஸ்டால்னு சொல்லாமல் அது கடைன்னு சொல்லாமல் தெரியல, ஒரு பெரிய ஒரு கடையில் போனால் என்னென்ன இருக்குமோ எல்லா ஐட்டமும் வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதில் பானிபூரியும் பேல்பூரியும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அதில் ஒரு சாக்லேட் மிஷின் மாதிரி வச்சு அந்த சாக்லேட் வந்து அந்த வந்து ஊற்றிட்டே இருக்கும். அதில் வந்து கேக் வந்து நம்ம டிப் பண்ணி சாப்பிட்லாம், பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிட்லாம், சாக்கோ ஸ்டிக் மாதிரி இருந்துச்சு அதை டிப் பண்ணி சாப்பிட்லாம். குட்டி குட்டி பசங்களாம் வந்து அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. வெறும் நான் கேக் மாடலில் டிப் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இந்த வீடியோட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்ரின் வெட்டிங் ரிசப்ஷனால மெயின் ஐட்டமே பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. பிரியாணி வந்து குக் பண்ணும்போதுலேருந்தே வீடியோ எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் அடுத்தது வீடியோவில் கொடுக்குறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் இன்னமும் சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாப்பாடு அந்த சாதத்தை வச்சு அதில் கொட்டிகிட்டு இருந்தாங்க. மொத்தம் ஒரு 5 டபராங்க, எத்தனை கிலோன்னு தெரியல, 5 டபரா சும்மா வேறு லெவல் ஆவி பறக்க அங்கே நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல் எல்லாமே. மட்டன் பிரியாணி. அப்புறம் தனியாக பார்த்தீங்கன்னா தந்தூரி வந்து ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு டீம் ஃபுல்லாகவே தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தந்தூரி அடுப்பு தனியாக செட்டப் பண்ணி சிக்கனை மசாலா தடவி ஒருத்தரும், அதை தந்தூரி அடுப்பில் போகிற ஒருத்தரும், அதுக்கு மேலே வந்து அந்த ஆயில் நினைக்கிறேன் அதை பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நீட்டாக. உங்களுக்கும் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெய் கேட்டரிங் காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க வெட்டிங் ரிலேட்டடாக கேட்டரிங் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. அங்கே வெஜிடேரியனுக்கும் சொல்லி தனி மெனு ஒன்று வச்சுருந்தாங்க, அது தனியாக சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனே வரும். பாய், சதீஷ் ஃப்ரம் எஸ்டேட் எடிட். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.